இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான வாலிபர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, உன் வாழ்க்கையிலும் தனிமை உண்டாயிருக்கலாம். நீ நினைத்த காரியம் நடக்காமல் அதற்கு மாறுதலாய் நடந்திருக்கலாம். உன்னை நம்பின மனிதர்கள் உனக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு தனிமையாக கண்ணீரான வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தனிமையில் பயணம் செய்துதான் தேவனுக்குள் வளர்ந்து அவர்கள் இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாக அடைந்தார்கள். அவர்கள் தரிசனங்கள் நிறைவேற தனிமையாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் தனிமை வரும் பொழுது உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பேச. அப்பொழுதுதான் தேவன் உன்னோட பேசுவார். நீ தேவனோட பேச. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது என்று சொல்லி நீ தேவனோட பேச, தேவன் உனக்கு அதற்கு பதில் கொடுக்க அப்படின்னு உன்னால் வளர முடியும் ஆண்டவருக்குள்ள. அதனாலதான் உனக்கு தனிமை. நீ பழைய காரியங்கள் எல்லாம் போட்டு குழம்பிட்டு இருக்கிறதல்ல. நீ தேவன் உன்னோட்ட வந்துட்டார், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் நினைச்சிட்டு அவர்கிட்ட உன்னை எல்லாவற்றையும் சரண்டர் ஆகுறது. என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க தான் உனக்கு தனிமை. அந்த தனிமையை நீ சரியாக பயன்படுத்தும் பொழுது எதிர்காலத்தில் நீ செய்வார். யோபு அந்த தனிமையை சரியாக பயன்படுத்தி கொண்டான். அதில் அந்த தனிமைய நேரத்தில் அவன் பாவம் செய்யவில்லை. அந்த தனிமையான நேரத்தில் அவன் தேவனை முறுமுறுக்கவில்லை. அந்த தனிமையான நேரத்தில் விசுவாச அறிக்கை இட்டான். அதனால அவன் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். யோசேப்பும் அந்த தனிமையான நேரத்தில் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை தேவனுக்கு என்று செலவிட்டான். தேவனுக்காகவே செயல்பட்டார். அதனால வெற்றி பெற்றார். இயேசு கிறிஸ்துவும் தனிமை வந்தாலும் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று வைராக்கியமாக இருந்து சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெற்றி சிறந்தார். 3ஆம் நாள் வெற்றி சிறந்து மரணத்தை ஜெயித்தார். நீயும் தனிமையாக இருக்கும் பொழுது அந்த தனிமையிலும் மனிதர்கள் உனக்கு விரோதமாக செய்த துரோகங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நினைத்து வேதனைப்படாதீங்க. தேவன் பார்த்து கொள்வார். என் அழுகையின் பள்ளத்தாக்கிலும் என் கரத்தை பிடித்து சென்ற ஒரே ஒரு நபர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை மட்டும்தான் பிடித்து கொண்டேன். இன்னைக்கு அவர் உயர்த்துகிறார். நீங்களும் இந்த தனிமையின் நேரத்தில், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நேரத்தில் அதிலே விழுந்து கிடக்காமல் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நிச்சயம் வெற்றி தருவார். இந்த